சாமி சரணம் சாமி சரணம் சொல்றோம். சாமியே ஐயப்பான்னா நம்ம சாமியே ஐயப்பா சொல்றோம். ஓம் சக்திங்கிறோம். நமக்குள்ள முழக்கம் ஜெய்பீம். ஜெய்பீம் என்றால் பார்ப்பனியத்தை வீழ்த்துவோம் என்ற அர்த்தம். புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை தலைவனாக ஏந்துவோம் என்று அர்த்தம். ஜெய்பீம் என்று சொன்னால் இந்த நாட்டை நாம் ஆளுவோம் என்ற அர்த்தம். அதனால ஜெய்பீம் சொல்லணும். நம்ம எப்போ நம்ம சந்திச்சாலும் முதல்ல நம்ம சொல்ற வார்த்தை ஜெய்பீம். அதுதான் ஒரு வரலாற்று சொல்லாடல். வரலாறை நாம் அறியாமல் போனதுதான் இவ்வளவு காலம் நாம் பின்தங்கி இருப்பதற்கு அடிப்படை காரணம். யார் வரலாற்றை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் வரலாற்றை மாற்றி வரலாற்றை அவர்களுக்கு சாதகமாக எழுதி கொண்டார்கள். ஒரு செறிவான வரலாறு இருந்தும் இந்த மண் நம்முடைய மண் என்ற உரிமை இருந்தும் அது குறித்து ஏதும் அறியாதவர்களாக நாம் இருப்பதால் இருப்பதற்கு இடமில்லாமல், வாழ்வதற்கு வழி இல்லாமல், பிழைப்பதற்கு வேலை இல்லாமல், செய்வதற்கு தொழில் இல்லாமல் நாம் தினம் தினம் உழைக்கும் மக்களாக அல்லல் படுகிறோம். ஆக நம்முடைய வரலாற்றை நாம் அறிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் மனதார வரவேற்கிறேன். உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும். இந்த கூட்டத்திற்காக நாம் பெரிய அளவில் முயற்சிக்கவில்லை. ஒரு துண்டறிக்கை கூட போடவில்லை. அனைவரையும் தொலைபேசியில் அழைத்து இந்த ஆண்டு முதல் நாம் சட்ட நாளை கொண்டாட வேண்டும் என்ற முடிவெடுத்து மிக குறைந்த விலையில் இந்த அரங்கத்தை பிடித்து மிக குறைந்த விலையில் ஒரு ஆடியோவை அமைத்து உங்களை எல்லாம் அழைத்து இந்த கூட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். 1000 ஆண்டுகள் பயணிக்க வேண்டும் என்றால் கூட நாம் ஒரு அடி முதலில் எடுத்து வைக்க வேண்டும். அடி எடுத்து வைக்காமலேயே 1000 ஆண்டுகள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இருந்த இடத்திலேயே இருக்க வேண்டியதுதான். ஆக சட்ட நாளை நாம் மிகப்பெரிய அளவில் கொண்டாட வேண்டும். அரசியல் சட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம். இந்த ஆண்டு மிக எளிமையான முறையில் நாம் கூடியிருந்தாலும் கூட வருகிற ஆண்டு முதல் இந்த சட்ட நாளை மிகப்பெரிய திருவிழாவாக நாம் கொண்டாடுவோம் என்று இந்த நாளில் நாம் உறுதியேற்கிறோம். ஒரு இந்துவுக்கு எப்படி தீபாவளி வருகிறதோ, ஒரு இஸ்லாமியனுக்கு எப்படி ரம்ஜான் வருகிறதோ, ஒரு கிறிஸ்துவனுக்கு எப்படி கிறிஸ்துமஸ் வருகிறதோ, அப்படித்தான் இந்தியாவில் சாதியால் ஒடுக்கப்பட்ட ஜனநாயகத்தை விரும்புகிற நம்மை போன்றவர்களுக்கு அரசியல் சட்டம் ஏற்கப்பட்ட இந்த நாள் நமக்கு பண்டிகை நாள். ஆக இப்படிப்பட்ட நாளை நீங்கள் கொண்டாடுவதன் மூலம் நம்முடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த கூட்டத்தின் வழியாக உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைக்காமலேயே அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய போராளி அவர். நாம் வீட்டிற்கு சென்றதும் 2 விஷயங்களை செய்ய வேண்டும். ஒன்று, நம்முடைய வீட்டில் ஒரு பாபா சாஹிப்புடைய புகைப்படத்தை வாங்கி மாட்ட வேண்டும். இரண்டாவது, அவர் எழுதிய அரசியல் சட்டத்தை வாங்கி நாம் வைக்க வேண்டும். இரண்டும் அதிகபட்சம் பார்த்தால் 500 ரூபாயை தாண்டாது. பார்ப்பன பிள்ளைகளுக்கு அந்த பார்ப்பன வரலாற்றை அவர்கள் 5 வயது ஆவதற்குள்ளாயே கற்றுக் கொடுத்து விடுவார்கள். ஆனால் பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் அருந்தியர்களுக்கும் 40 வயதை கடந்தாலும் அம்பேத்கரும் தெரியாது, கொள்கையும் தெரியாது, தன் வரலாறும் தெரியாது. ஆக பார்ப்பனர்கள் எதை சொல்கிறார்களோ, இழிந்த சாதி என்றால் நம்மை நாமே இழிந்த சாதியாக ஏற்றுக்கொள்வது. உன்னை நான் தான் படிக்க வைத்தேன் என்று சொன்னால் ஆக நம்மை ஆண்டைகள் தான் படித்து வைத்திருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, பாராளுமன்றத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று சூத்திரர்கள் சொன்னால் அதை கண்மை கொண்டு நாம் நம்புகிறோம். ஆக நாம் நமக்கான சட்டத்தை படிக்காததுதான் நம்மை அத்தனை பேரும் ஆள்வதற்கும் ஏறி மிதிப்பதற்கும் ஏய்ப்பதற்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதனால்தான்
அரசியல் சட்டத்தை ஆயுதமாக ஏந்துவோம், அம்பேத்கரிய ஆட்சி இந்த மண்ணில் நிறுவுவோம் என்ற முழக்கத்தோடு இந்த கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம். இந்த நாட்டை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்? இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்களா? கிடையாது. இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் மக்கள் தொகையில் வெறும் 5% இருக்கக்கூடிய பார்ப்பன பணியா கும்பல் இந்தியாவை ஆட்சி செய்கிறது. எப்படி விடுகிறது? 5% பேர் வாக்களித்தால் வெற்றி பெற முடியுமா? முடியாது. ஆனால் பெரும்பான்மை மக்களை தங்களுக்கு வாக்களிக்க வைக்கிறார்கள். தன்னை பற்றிய கற்பனைகளை, தன்னை பற்றிய கட்டுக்கதைகளை இந்த எளிய மக்களிடம் பரப்பி அவர்களை நம்ப வைத்து, இவர்கள்தான் இந்த நாட்டை ஆள தகுதி படைத்தவர்கள், நாமெல்லாம் ஆளவே முடியாது என்று இந்த நாட்டிற்கு சட்டத்தையே கொடுத்த நம்மையே நம்ப வைத்தவர்கள் தான் இந்த நாட்டின் ஆளும் வர்க்கத்தினர். ஆக பார்ப்பன பணியாக்களும் இப்படித்தான் நம்ம ஏமாற்றுகிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக, திமுகவும் நம்ம இப்படித்தான் ஏமாற்றுகிறார்கள். ஆக நம்முடைய வரலாற்றை நாம் அறிவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்க வேண்டும். ஆக புரட்சியாளர் அம்பேத்கரை படித்தால்தான் நம்முடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு ஜீசஸ் கிடைத்தாரோ, ஒரு கிறிஸ்துவன் ஜீசஸை அவன் மீட்பராக பார்க்கிறான். ஜீசஸை தாண்டி அவன் சிந்திப்பது கிடையாது. ஜீசஸ் தன்னை வாழ வைப்பதாக அவன் எண்ணுகிறான். ஆக ஒரு கிறிஸ்துவனுக்கு எப்படி ஜீசஸ் கிடைத்தாரோ, ஒரு யூதனுக்கு எப்படி மோசஸ் கிடைத்தாரோ, ஒரு இஸ்லாமியருக்கு எப்படி நபிகள் நாயகம் கிடைத்தாரோ, அப்படித்தான் இந்தியாவின் உழைக்கும் மக்களுக்கு, இந்த பூர்வகுடி மக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கிடைத்தார். மோசஸ் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த அந்த இஸ்ரவேல மக்களை 430 ஆண்டு காலம் அடிமைப்பட்டிருந்த அந்த மக்களை அழைத்து வந்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டார் என்று படிக்கிறோம். ஆக 430 ஆண்டு காலம் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டவரை இன்று நாம் மீட்பராக பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவில் 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு நம்மை மீட்டவர், மீட்பர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி அவரை ஏற்க வேண்டும், எப்படி அவரை கொண்டாட வேண்டும், எப்படி அவரை கடைபிடிக்க வேண்டும்? ஆனால் நம்முடைய வீட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய போட்டோ உண்டா? அங்கே காளியம்மன் இருக்கும், மாரியம்மன் இருக்கும், அங்கே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இருப்பார், ஐயப்பன் இருப்பார், சரஸ்வதி இருப்பார், எல்லாம் இருக்கும். ஆனால் அம்பேத்கர் இருக்க மாட்டார். ஆனாலும் நீங்க வந்து சமயபுரத்துக்கு மாலை போடுவீங்க. அப்ப அம்பேத்கரை வைத்து கூட அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போகிறது. அம்பேத்கரை வைத்து படிக்காமல் ஒரு மாலை போட்டா கூட ஏத்துக்கலாம். ஆனா நீங்க போட்டாவெல்லாம் வச்சுட்டு மாலை போடுறீங்க பத்தியா? ஆக அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார், அம்பேத்கர் அம்பேத்கர் ஒருபோதும் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் கருணாநிதியை கலைஞர் என்கிறோம், அண்ணாதுரையை அண்ணா என்கிறோம், ராஜாஜியை மூதறிஞர் என்கிறோம், நேருவை மாமா என்கிறோம். ஆனால் நம்முடைய மீட்பரை அவ்வளவு வேலைக்காரர் போல அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறோம். இதுதான் நாம் உச்சரிக்கிற கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும். மன்னரின் பெயரை பாபா சாஹேப் என்று தான் சொல்ல வேண்டும். அப்ப பாபா சாஹேப் என்று சொன்னால் நம்முடைய தேச தந்தை என்று பொருள். இந்தியாவுடைய தேச தந்தை யார் என்று கேட்டால் காந்தி என்று சொல்லுவார்கள். யார் சொல்லுவது? ஆளும் வர்க்கத்தினர் சொல்லுவார்கள். ஆனால் நம்மையும் சொல்ல வைத்து விட்டார்கள். இந்தியாவுடைய தேச தந்தை யார் என்று கேட்டால் காந்தி என்று சொல்லுவார்கள். இந்தியா 2 வகைப்படும். இந்தியாவிலே 2 வகைப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று சாதியை கடைபிடிப்பவர்கள், இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு இந்து மதம் சாதியின் பெயரால் மனிதர்களை பாகுபடுத்தி அவர்களை ஒடுக்கி ஒழித்து கட்டியதே அந்த இந்து மதத்தை, சாதியத்தை ஏற்பவர்கள். இன்னொரு பக்கம் இந்த சாதி அமைப்பை ஏற்காதவர்கள். ஆக 2 இந்தியாவாக இருக்கிறது. ஆக சாதியை, மதத்தை, சாதி வெறியை, தீண்டாமையை, ஒடுக்குமுறையை, பெண்களின் மீதுவான பாகுபாட்டை, சுரண்டலை நியாயப்படுத்துகிற அந்த பண்டைய இந்தியாவிற்கு காந்தி தேச தலைவர் என்று சொன்னால், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிற ஜனநாயக இந்தியாவிற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் தேச தலைவர். ஆக நமக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது, அது இந்திய தேசம். ஆக இந்திய தேசத்தின் தலைவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆக தன்னை அம்பேத்கரிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். ஆக அம்பேத்கரிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வதற்கு நாம் பெருமைப்பட்டால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியும்.
இன்று காலை என்னை பார்ப்பதற்கு என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார், ஆசிரியர். உலக வரலாறுகளை எல்லாம் பேசினார். நெஞ்சிற்கு நெருக்கமான நண்பர். எங்கள் வீட்டில் இருந்த புகைப்படத்தை காட்டி இது யார் என்று கேட்டேன். அப்துல் கலாம் என்று சொன்னார். ஆக ஆசிரியர் வீட்டு பிள்ளைகளே அப்படித்தான் இருக்கிறது. ஆக அப்துல் கலாமிற்கும் அம்பேத்கருக்கும் வேறுபாடு தெரியாத அளவிற்கு தான் நம் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் எப்படி நம்முடைய சமுதாயம் கடை தேர்வது? ஒரு பார்ப்பன வீட்டிற்கு போங்கள், ஒரு ஐயர் வீட்டுக்கு போங்க, 25 போட்டோ இருக்கும். அவன் சொல்லுவான், என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அவர் அரசாங்க ஊழியரா இருந்தாரு அப்படிமா. என்னுடைய தாத்தா இது அவர் பார்த்தோம்னா ஜட்ஜா இருந்தாரு சொல்லுவான். என்னுடைய தந்தை ஆர்டிஓவா இருந்தாரு சொல்லுவான். அப்படி தன்னுடைய வரலாற்றை சொல்லி சொல்லி வளர்க்கும் பொழுது அவனுக்கு தன்காலத்தில் தான் இன்னொரு ஆளுமையாக மாற வேண்டும் என்று அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் நம்முடைய வீட்டில் எந்த புகைப்படமும் இருக்காது. அப்படி இருந்தால் கூட என்னுடைய தாத்தாவிற்கு தாத்தா மாணிக்கம் பிள்ளைக்கு பண்ணையடித்தார், என்னுடைய தாத்தா இவர் ஜெயராமன் பிள்ளைக்கு பண்ணையடித்தார், என்னுடைய தந்தை. அப்படி ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறதா? நம்மை எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள், சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். இந்த நாடு நம்முடைய நாடு. இந்த நாட்டிற்கான சட்டத்தை நாம் எழுதினோம். எந்த அம்பேத்கரை எந்த பாபா சாஹிப்பை படிக்க கூடாது என்று இந்தியர்கள் சொன்னார்களோ, இந்த பார்ப்பன பணியாக்கள் சொன்னார்களோ, அந்த பார்ப்பன பணியாக்கள் ஆளும் வர்க்கம் 50 ஆண்டுகள் கழித்து எங்கள் நாட்டிற்கு சட்டம் தேவை என்று பாபா சாஹிப் அம்பேத்கரிடம் கெஞ்சி பிச்சை கேட்டுகின்றது. அதான் வரலாறு. ஆக தான் படித்த படிப்பை பெற்ற அறிவை அவர் மூலதனமாக்கி ஒரு அரசியல் சட்டத்தை எழுதினார். யாருக்காக எழுதினார்? கேட்ட பார்ப்பனர்களுக்காக எழுதினாரா? பணியாட்களுக்காக எழுதினாரா? இந்த நாட்டின் ஆளும் வர்க்கத்திற்காக எழுதினாரா? கிடையாது. எந்த சமுதாயத்தின் மத்தியில் பிறந்தாரோ அந்த சமுதாயத்திற்காக எழுதினார். எந்த சமுதாயத்தை இந்த சூத்திர சமுதாயம் ஒடுக்குகிறதோ அந்த சூத்திர சமுதாயத்துடைய விடியலுக்காக எழுதினார். இந்த நாட்டில் உழைக்கும் மக்களுக்காக எழுதினார், பெரும்பான்மை மக்களுக்காக எழுதினார், ஓபிசி சமூகத்திற்காக எழுதினார், பெண்களுக்காக எழுதினார், தொழிலாளர்களுக்காக எழுதினார். ஆக நாட்டின் மக்கள் தொகையில் 90% இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை வியர்வையாக்கி மையாக்கி இந்த அரசியல் சட்டத்தை எழுதினார். அப்படி என்று சொன்னால் இந்த அரசியல் சட்டத்தை நாம் எப்படி ஆயுதமாக ஏற்ற வேண்டும்? இந்த அரசியல் சட்டத்தை ஆயுதமாக ஏந்தினால்தான், இந்த அரசியல் சட்டத்தை அறிந்து கொண்டால்தான் இவ்வளவு காலம் நம்மை அடக்கி ஆண்டவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிற அந்த பொய்களை எல்லாம் நாம் முறியடிக்க முடியும். திண்டுக்கல் லியோனி சொல்கிறார், உங்களுக்கு மேயர் பதவி நாங்கள் போட்ட பிச்சை செருப்பை தூக்கி தோளில் வைத்தவன் இன்று மேயராவது கலைஞர் கருணாநிதியுடைய கொடை என்று சொல்கிறான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அவனை செருப்பாலேயே அடிக்க வேண்டும். அப்படி சொன்னவனை யார் மேயர் பதவியை கொடுத்தார்? நாம் இந்த நாட்டில் அரசியல் அதிகாரத்தை பெறுகிற பொழுது கருணாநிதிக்கு 11 வயது. கருணாநிதி ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தார், கிளியே விளையாடி கொண்டிருந்தார். ஆக 11 வயதில் கருணாநிதி விளையாடி கொண்டிருந்த பொழுது 1932 இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, அரசியல் அதிகாரத்தின் இடஒதுக்கீடு என்று நாம் அரசியல் உரிமைகளை பெற்றுவிட்டோம், கல்வி வேலை வாய்ப்பு உரிமைகளை பெற்றுவிட்டோம். அண்ணாதுரைக்கு 21 வயது, கலைஞருக்கு கருணாநிதிக்கு 11 வயது. இவர்கள் எல்லாம் அறியாத போதே நாம் அரசியல் சட்டத்தில் படியான அரசியல் உரிமைகளை பெற்றுவிட்டோம். ஆனால் இவர்கள் சிறுவர்களாக இருந்தவர்கள் அப்பொழுது கட்சியை ஆரம்பிப்பது கிடையாது. ஆக நாம் இந்த உரிமைகளை எல்லாம் பெறுகிற பொழுது அவர்கள் கட்சியும் ஆரம்பிக்கவில்லை, அவர்களிடம் எந்த கருத்தும் கிடையாது. அவர்கள் ஓடி பிடித்து விளையாடுகிற சின்ன சிறு பிள்ளைகளாக பாலகனாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்பொழுது அதிகாரத்தை பிடித்த நாம், அதிகாரத்தை பெற்ற நாம், அதில் இருந்து ஏறத்தாழ 90 ஆண்டுகள் கழித்து அவர்களிடம் நாம் ஒரு வார்டு மெம்பருக்கு கூட நிற்க வேண்டிய அவர்களை இருக்கிறது. இதோ இந்த பேரூராட்சி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பேரூராட்சி மட்டுமல்ல, தமிழகத்தில் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 பேரூராட்சிகளுக்கு மேலாக இடஒதுக்கீட்டின் மூலம் நமக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் எந்த பேரூராட்சி தலைவரும் அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தி இருக்க மாட்டார். ஏன் இவ்வளவு பெரிய திருப்பணத்தால் எவ்வளவு அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள்? மாலையானால் இந்த டீ கடை நின்று ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். எந்த அரசு ஊழியர் அம்பேத்கருக்கு நன்றி கடன் செலுத்தினார்? பே பேக் டு சொசைட்டி என்று சொன்னாரே, இந்த சமுதாயத்திற்கு திரும்ப செலுத்துங்கள். இந்த சமுதாயத்தில் பிறந்ததால் தான் உங்களுக்கு இடஒதுக்கீட்டை நான் கொடுத்தேன். இடஒதுக்கீட்டின் நீங்கள் படித்து மிகப்பெரிய ஆளாகி இந்த சமுதாயத்தை கைவிட்டு விடாதீர்கள் என்று
தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் கண் கலங்கினார். படித்த மக்களிடம் என் மக்களை விட்டு செல்கிறேன் என்று கவலைப்பட்டார், கண்ணீர் விட்டார், கதறி எழுதார். ஆனால் அப்படி அழுது 70 ஆண்டுகள் கழித்து பிறகு பார்த்தால் கூட இந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் எத்தனை பேர் அம்பேத்கருக்கு, பாபா சாஹேப்பிற்கு நன்றி கடன் செலுத்துகிறார்கள்? எனக்கு தெரிந்து அண்ணன் ராஜேந்திரன் வந்திருக்கிறார், ஆசிரியர் தங்கராசு வந்திருக்கிறார். ஆக ஒரு சில அரசு ஊழியர்கள் இவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஐயா டி.எம். மணியால் அரசியல் படுத்தப்பட்டது என்பதால் வந்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் அரசியல் பட்டவர்கள் எங்கே போனார்கள்? வட்டிக்கு விடுவதற்கு, கூட்டு சேர்ந்து கும்பலாக கதை பேசுவதற்கு, இந்த சமுதாயத்தை சீரழித்து சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடித்து இந்த மக்களிடமிருந்து விலகி ஒரு பார்ப்பனர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அரசு ஊழியர்களுக்கு நாம் அழைப்பு கொடுத்தோம். தம்பி தமிழரசன் வந்திருக்கிறார், எத்தனை பேர் மற்ற வரவில்லை. ஆக வாய்ப்பை பெற்றவர்கள் வர மறுக்கிறார்கள். வாய்ப்பையே பெறையாத இந்த உழைக்கும் மக்கள், உழைத்து உழைத்து ஓடாய் போன இந்த மக்கள் அம்பேத்கருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறார்கள், பாபா சாஹேப்பிற்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அம்பேத்கரை சொல்வதற்கு யார் தகுதி படைத்தார்கள்? இந்த அரசு ஊழியர்கள் தகுதி படைத்தார்களா? கிடையாது. இந்த பாமர மக்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் எண்ணி பார்த்த அந்த புரட்சிகர எண்ணத்தை கொண்டவர்கள். நாம் தான் அதற்கான தகுதி படைத்தவர்கள். இந்த அரசு ஊழியர்கள் எங்கே சென்றிருப்பார்கள்? கடைத்தெருவில் தான் நிற்பாங்க, அப்படி நிற்பாங்க. மாலையானால் கடை தெருவில் கூடுவது, திருப்பனந்தாள் போன்று நாம் போராடி ஜனநாயகப்படுத்திய மண்ணில் நின்று கொண்டு உலக அரசியலை பேசுவது, ஈழ அரசியலை பேசுவது, பிரபாகரனை மிகப்பெரிய போராளி என்று பிதற்றுவது. யார் போராளி? மாவீரர்கள் யாருக்கு கொண்டாட வேண்டும்? உலகில் தன்னந்தனியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதிகளை எதிர்த்து போராடுகிற என் சாதி மக்கள் தான் உலகத்தில் உன்னத மாவீரர்கள். எவ்வளவு சாதிகளை எதிர்த்து போராடுகிறோம், ஒட்டுமொத்த சாதிகளை எதிர்த்து போராடுகிறோம், இந்துத்துவ கும்பலை எதிர்த்து போராடுகிறோம், முதலாளிகளை எதிர்த்து போராடுகிறோம். யார் மாவீரர்கள்? இந்த சமூகத்தின் மத்தியில் இருந்து போராடுகிற நாம் தான் மாவீரர்கள். பிரபாகரன் மாவீரனா? இல்லை இங்கே சொல்கிறார்களே பகத்சிங் மாவீரனா? ஆக தனக்கு பின்னால் உயர்ந்த சாதி என்ற அந்தஸ்தோடு, தனக்கு பின்னால் ஆண்ட சாதி என்ற அந்தஸ்தோடு இந்த சமுதாயத்தில் ஒருவன் சேவை செய்வது என்பது எளிதானது. ஆனால் தன்னை தன் மக்கள் கூட கைவிட்டு விடுவார்கள் என்ற எண்ணிக்கையில் டி. உமர் ஃபாரூக் போன்று, டி.எம். மணி போன்று இந்த மண்ணில் சேவை செய்வதுதான் சவாலானது. ஆக அப்படிப்பட்டவர்கள் தான் மாவீரர்கள். ஆக நாமெல்லாம் மாவீரர்கள், நெஞ்சை நிமித்து சொல்லிக் கொள்ளலாம், நாம் தான் மாவீரர்கள். ஆனால் இந்த சேரியில் பிரபாகரனை திணித்து, பிரபாகரனுக்கான அரசியலை பேச செய்து, இன்னொரு பக்கம் மொழி அரசியலை பேச செய்வது, இன்னொரு பக்கம் நீங்கள் தேசிய அரசியலை பேச செய்வது, இப்படியெல்லாம் இந்த மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத அரசியலை இவர்களிடம் திணித்து, ஒரு பக்கம் பொது உடைமை சிந்தனை, ஒரு பக்கம் கடவுள் எதிர்ப்பு சிந்தனை, இன்னொரு பக்கம் திராவிட சிந்தனை, இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய சிந்தனை, இன்னொரு பக்கம் இந்துத்துவ சிந்தனை, காவி சிந்தனை என்று நமக்கு எதிரான எல்லாவற்றையும் நம் மண்டைக்குள் புகுத்தி விட்டார்கள், அண்ணல் அம்பேத்கரை அகற்றிவிட்டு. ஆனால் நம்முடைய காலத்தில் எல்லோரையும் இந்த தலையில் இருந்து மூளையில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கரை நம்முடைய சிந்தையில் ஏற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதனால்தான் அரசியல் படுவோம், அமைப்பாய் எழுவோம், ஆட்சியை நிறுவோம் என்ற கோட்பாட்டை முன்வைக்கிறோம். 60 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த என்னுடைய தாத்தாவை கூப்பிட்டு கேட்டால் ஓட்டு போடுவதற்கு கூட அவர்களுக்கு உரிமை கிடையாது. ஓட்டு போடுவதற்கே உரிமை இல்லாத சமுதாயம் என்று நாங்கள் நாட்டை ஆள்கிறோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் காரணம். இந்த சிந்தனையை திமுக கொடுக்கவில்லை, இந்த சிந்தனையை அண்ணா திமுக கொடுக்கவில்லை, இந்த சிந்தனையை காங்கிரஸ் கொடுக்கவில்லை, இந்த சிந்தனையை பாரதிய ஜனதா கொடுக்கவில்லை, பொது உடைமை கட்சிகள் கொடுக்கவில்லை. ஓட்டு போடு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று 1950 முதல் 2022 வரை 72 ஆண்டுகள் நம்மை ஓட்டு போட வைத்தது. எல்லோருக்கும் ஓட்டு போட்டோம். எந்த குடிசை மாறியது, எந்த சாலை மாறியது, செய்கிற வேலை மாறியதா? எதுவும் மாறவில்லை. ஆனால் ஓட்டு போட்டோம், ஓட்டு போட்டோம், மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டோம். ஒவ்வொரு தேர்தல் வந்தாலும் சூரியனுக்கு ஓட்டு போடுங்கள், இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கள், தாமரைக்கு ஓட்டு போடுங்கள், கை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள், காளை மாட்டு சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள். கை சின்னத்திற்கு ஓட்டு போட்டே கைவிரல் தேய்ந்த சமுதாயம் இந்த சேரி சமுதாயம். விடியல் தரும் சூரியனுக்கு ஓட்டு போட்டே இருளில் மூழ்கிய சமுதாயம் இந்த சமுதாயம். ஆக எல்லோருக்கும் ஓட்டு போட்டோம், நம்முடைய பிரச்சனை தீரவில்லை. அதனால்தான்
நாம் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம், இந்த சிந்தனையை தாங்கி செல்லுங்கள், இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும். அதற்காகத்தான் அரசியல் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தை எழுதி நாம் ஒப்படைத்து விட்டு நாம் சேரியில் இருந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இன்னொரு சிறுபான்மை சக்திகளுக்கு எதிராக பார்ப்பனர்கள் நம்மை மூளை செலவு செய்து பயன்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் அனுமதிக்க கூடாது. இந்த பறையர் சமுதாயத்தில் பிறந்தவன், பல்லர் சமுதாயத்தில் பிறந்தவன், பட்டியல் சமுதாயத்தில் பிறந்தவன் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் நிச்சயம் அவன் மூளை கோளாறு உள்ளவனாகத்தான் இருக்க முடியும், சுய சிந்தனை உள்ளவனாக இருக்க முடியாது. இந்த மண்ணில் பார்ப்பனியத்தை ஒழிக்க வேண்டும், முதலாளித்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்று போர்க்குரல் எழுப்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆக எவற்றையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தாரோ அவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு நாம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆக வரலாற்றில் 2000 ஆண்டுகளில் நமக்கு எதுவெல்லாம் மறுக்கப்பட்டதோ அதையெல்லாம் அரசியல் சட்டத்தின் வழி உத்தரவாதப்படுத்தியவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆக அரசியல் சட்டம் ஆர்டிகல் 14 அதுல 14 சொல்கிறது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தாத்தாவோ இல்லை கொள்ளு தாத்தாவோ நீங்க இருப்பவனை பார்த்து நீயும் நானும் சமம் என்று சொன்னால் அவனை உயிரோடு விட்டிருப்பார்களா? ஆனால் இப்பொழுது நீயும் நானும் சமம் இல்லை என்று அவர்கள் சொன்னால் அவர்களை நாம் உயிரோடு விட மாட்டோம். ஏன்னா அரசியல் சட்டம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நீ சாமியார், எஜமானாரு, இல்லை கடை கோடியார், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அவ்வளவுதான். சாமியார் கொலை குற்றம் செய்தால், திருப்பனந்தபுரிய மடாதிபதி கொலை குற்றம் செய்தால் அவர்களை சட்டம் விட்டு விடுமா? நாம் கொலை செய்தாலும் நம்மை கைது செய்யுமா? கிடையாது. யார் மோசடி செய்தாலும், யார் சுரண்டல் செய்தாலும், யார் கொலை செய்தாலும் தண்டனைக்குரிய குற்றமாக அரசியல் சட்டம் கூறுகிறது. அரசியல் சட்டம் அமல்படுத்தப்பட்டுவிட்டது. 2000 ஆண்டுகளாக நம்மை கீழ் சாதி என்று யார் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்து மதம் சொன்னார்கள். அந்த இந்து மதத்தின் கடவுள்களை தான் நாம் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அடிப்படையான விஷயம் தான். நம்மை ஒருவன் கேவலமானவன், கீழ் சாதி என்று சொன்னால் அவனை நாம் மதிக்கிறோம் என்று சொன்னால் அவன் சொன்னது உண்மை என்று அர்த்தம். பார்ப்பனியத்தின் வெற்றி என்று சொல்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். பார்ப்பனியத்தின் வெற்றி, தன்னை மேல் சாதி என்று அவன் சொல்வதை கூட நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உன்னை கீழ் சாதி என்று அவன் சொன்ன பிறகு அதை உன்னையே ஏற்றுக்கொள்ள வைத்தானே, அதுதான்டா பார்ப்பனியத்தின் வெற்றி என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றார். ஆக நம்மை கீழ் சாதியாக நம்மையே உணர வைத்தார்கள். ஆனால் பாபா சாஹேப் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறார். எது மேல் சாதி கீழ் சாதி எல்லாம் கிடையாது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்கிறார். முன்னெல்லாம் சொல்லுவாங்க, சேதிக்காரன் ஊருக்குள்ள வரக்கூடாதுமா, ஹோட்டலுக்குள்ள வரக்கூடாது, முடி வெட்டிக்க கூடாது, இப்படிலாம் சொன்னார்கள். பாபா சொன்னார் ஆர்டிகல் 19 இந்தியாவில் குடிமகனாக பிறந்த ஒருவன் என்ன தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம், எங்கு வேண்டுமானாலும் அவன் போகலாம், தன்னுடைய எண்ணங்களை அவன் வெளியிடலாம், தனக்காக அவன் சங்கங்களை, கட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம், தன்னுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டால் நீதிமன்றத்தை அவன் அணுகலாம் என்று 2000 ஆண்டு காலத்தில் எதுவெல்லாம் மறுக்கப்பட்டதோ அவற்றையெல்லாம் உத்தரவாதப்படுத்தி கொடுத்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இது SC/ST சமுதாயத்திற்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும். ஆக இங்கு யாரெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை உடைக்கிறார்களோ அவர்கள் கல்லர்களாக இருப்பார்கள், முக்குலத்தோராக அவர்கள் பெருமை பேசிக் கொள்வார்கள், கவுண்டர்களாக பெருமை பேசிக் கொள்வார்கள், தேவர்களாக பெருமை பேசிக் கொள்வார்கள். அவர்கள் தான் அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை உடைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குமான உரிமையை உத்தரவாதப்படுத்தியவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்தார். சொத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அரசியல் சட்டத்துடைய அடிப்படை உரிமைகளில் சேர்த்தார். அன்னபிரானுக்கு தெரியும், பொதுச் செயலாளருக்கு தெரியும். ஆனால் ஆளும் கும்பல் சொத்துரிமை வைத்துக் கொள்வதை அடிப்படை உரிமையாக வைத்துக் கொண்டால் அத்தனை பேர் சொத்து வைத்துக் கொள்வார் என்று சொத்துரிமையை மாற்றினார். எங்களுடைய சிறுபான்மை மக்கள் தங்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு, எந்த மதத்தையும் ஏற்பதற்கு, கல்வி நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு ஆர்டிகல் 25 வழிவகை செய்தார். எல்லாவற்றையும் செய்தார். எப்படிப்பட்ட காலத்தில் செய்தார்? 1950 இந்த நாடு 1947 விடுதலை பெற்றது. நாடு விடுதலை பெற்றது பெரிய விஷயமே கிடையாது. விடுதலை பெற்ற பிறகு எதை ஃபாலோ பண்ணாங்க? பிரிட்டிஷ்காரர்கள் எழுதிய, ஆங்கிலேயர்கள் வெள்ளக்காரர் எழுதிய சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இவர்களுக்கு என்று சட்டம் எழுதுவதற்கு அறிவாளிகளே இல்லை. 3 ஆண்டு காலம் வெள்ளைக்காரர் சட்டத்தையே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, பின்பற்றினாங்க. இந்தியர்களுக்கு சட்டமே கிடையாது. அப்ப பாபா சாஹேப் கேட்கிறாங்க, வாங்க எனக்கு ஒரு சட்டம் எழுதி கொடுங்க. இப்ப டிராப்டிங் கமிட்டி, வரைவு குழுவின் தலைவராக சேர்கிறார். 7 பேர் மொத்தம். 7 பேருடைய வேலையும் ஒரே ஆள் செய்கிறாரு.
தம்பி சொன்ன 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 மாதம் 3 மணி நேரம் நம்மால் இங்கே உட்கார முடியல, 2 மணி நேரம் உட்கார முடியவில்லை. வேர்க்கிறது, நெளிகிறோம், 2 முறை எழுந்திரிச்சு வெளியே போயிட்டு வரோம். நேரம் ஆச்சு, பஸ்ஸை போயிட்டு 4 பேர் போயிட்டாங்க. ஆனால் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் 17 நாட்கள் ஒரு மனிதன் தன்னந்தனியாக உழைத்தான் என்றால் எதற்காக உழைத்தான்? நாமெல்லாம் திமுகவிடம், அண்ணா திமுகவிடம், காங்கிரசிடம், பாஜகவிடம் அடிமை கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் சட்டத்தை எழுதினாரா? கிடையாது. இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும் என்பதற்காக எழுதினார். அதற்காகத்தான் அஞ்சுவதை கெஞ்சுவதை நிறுத்துவோம், அற வலிமை மர வலிமை பெருக்குவோம், அரசியல் பொருளியல் பழகுவோம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்ற முழக்கத்தை நீலப்புலி இயக்கம் முன்வைக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எந்த உரிமைகளும் திமுக காரணம் கொடுத்து கிடையாது, அண்ணா திமுக காரணம் கொடுத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனா கருணாநிதியும் அண்ணாதுரையும் ஓட்டு போட்டதே பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த உரிமை மூலம் தான். கருணாநிதி ஓட்டு போட்டது கிடையாது. அனைவருக்கும் வாக்குரிமை அண்ணல் அம்பேத்கர் தான் பெற்றுக் கொடுத்தார். எல்லாரும் ஓட்டு போடலாம், எல்லாரும் ஓட்டு போட முடியாது. ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 10% பேர். ஒரு ஓட்டு போடணும்னா அவன் நிலம் இருக்கணும், அவன் அரசுக்கு வரி கட்டணும், அவன் பட்டதாரியாக படிச்சிருக்கணும். இதுதான், இவன் மட்டும் தான் ஓட்டு போட முடியும். ஆக இந்த பார்ப்பன பணியா கும்பல் அறியாமையில் ஆட்சி கல்வியை நம்மிடமிருந்து பருத்தி நம்மளை ஒரு தற்கொலை கும்பலாக வைத்திருந்தது அல்லவா? அப்படிப்பட்ட காலத்தில் அம்பேத்கர் நமக்காக போராடினார். அனைவருக்கும் வாக்குரிமை, வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து சொன்னார். அப்பொழுது கருணாநிதியும் படிக்கல, கருணாநிதி முன்னோர்களும் படிக்கல, அண்ணாதுரையும் படிக்கல, அண்ணாதுரை முன்னோர்களும் படிக்கல, யாரும் படிக்கல. பெரியாருடைய முன்னோர்கள் கூட படிக்கல, பெரியாரும் படிக்கவில்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் அனைவருக்கும் வாக்குரிமையை வாங்கி கொடுத்த பிறகுதான் சைமன் கமிஷன் மூலம் அந்த கோரிக்கையை முன்வைத்து வட்டமேசை மாநாடுகள் மூலம் அதை உறுதிப்படுத்தி 1937களில் நடைபெற்ற தேர்தல் மூலம் அதற்கு நடைமுறைப்படுத்தி, இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தி வாங்கி கொடுத்த பிறகுதான் கருணாநிதியை முதல்ல ஓட்டு போடுறாரு, அண்ணாதுரையை முதல்வர் ஓட்டு போறாரு. ஆக ஓட்டுரிமையை நாம் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தோம். ஆனால் நாட்டை அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஓட்டுக்கு 1000ம் 500ம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களிடம். எவ்வளவு பெரிய மானக்கேடு! ஆக நம்முடைய வரலாறு தான் இந்தியாவின் வரலாறு, நம்முடைய வரலாறு தான் தமிழகத்தின் வரலாறு. இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் நாங்கள் தான். பறையர்கள் யார்? பறையர்கள் பறையர்கள் என்ன சாதி பெயரா? பறையர்கள் சொல்லவே வெட்கப்படுறான் அப்படி சொல்றோம். ஏன் வெட்கப்பட வேண்டும்? பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார், யார் இந்துத்துவத்தை எதிர்த்தார்களோ அவர்கள் தனியாக சேரிக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்கிறார். ஆக சாதி அமைப்பை, இந்துத்துவத்தை ஏற்காதவர்கள் தான் நாம் சேரியில் இருக்கிறோம். அப்ப நம்முடைய பெயர் எப்படி சாதி பெயராகும்? ஆக சாதி அமைப்பை எதிர்த்த பெயர் தான் இந்த பறையர் என்ற பெயர், பல்லர் என்ற பெயர், அருந்ததியர் என்ற பெயர். காலப்போக்கில் இவற்றையும் சாதியாக்கி விட்டார்கள். ஆக இந்த வரலாற்றை அறிந்து கொண்டு நாம் இந்துக்கள் இல்லை என்பதும் இந்த நாட்டை ஆள்வதும் தான் இறுதி இலக்கு என்ற கொள்கையை ஏந்துவதன் மூலம்தான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கோட்பாட்டிற்கும் அவருடைய அழைப்பிற்கும் நாம் நன்றி கடன் படைத்தவர்களாக இருப்போம். என் அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாட்டை நாம் ஆளுவோம். 25% இருக்கிறோம் இந்த நாட்டில். நாம் எவ்வளவு பேர்? 25%. எந்த ஒரு சாதியும் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கிடையாது. இந்த நாட்டை நாங்கள் ஆள முடியாதுன்னு செட்டியார் சொல்லலாம், இந்த நாட்டை நாங்கள் ஆள முடியாது என்று நாயுடு சொல்லலாம், இந்த நாட்டை நாங்கள் ஆள முடியாது என்று ரெட்டி சொல்லலாம், இந்த நாட்டை நாங்கள் ஆள முடியாது என்று பார்ப்பனர்கள் சொல்லலாம், இந்த நாட்டை நாங்கள் ஆள முடியாது என்று வெள்ளாளர்கள் சொல்லலாம். ஆனால் வரையர்களாகவும் பல்லர்களாகவும் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள் ஒருபோதும் அப்படி சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் சிறுபான்மை கூட்டத்தை எல்லாம் ஆள முடிகிறது, பெரும்பான்மை மக்கள் ஏன் ஆள முடியவில்லை என்று சொன்னால் நம்மிடம் அடிமை அடிமை, நீங்கள் ஆள்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆள வேண்டும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தாலே அத்தனை பேரும் எதிர்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக எதிர்க்கிறார்கள். நீங்கள் ஆள வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துவிடும். தமிழகத்தில் 6% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நாம் ஆள முடியாது என்று சொல்லலாம், 6% இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சொல்லலாம். ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே SC/ST மக்கள் இணைந்தால் நாம் தான் நாட்டின் ஆட்சியாளர்கள். இந்த உண்மையை ஏன் யாரும் புரிந்து கொள்வதில்லை? இந்த உண்மையை ஏன் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. இந்த நாட்டில் யார் பறையனாகவும் பல்லனாகவும் இருந்தானோ அவன் தான் பௌத்தனாகி போனான், யார் பறையனாகவும் பல்லனாகவும் இருந்தானோ அவன் தான் இங்கே இஸ்லாமியனாக இருக்கிறான், யார் பறையனாகவும் பல்லனாகவும் சக்கிரனாகவும் இருக்கிறான் அவன் தான் இங்கே கிறிஸ்துவனாக இருக்கிறான். ஆக இவர்கள் எல்லாம் பூர்வகுடி மக்கள். நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தால் நாட்டின் மக்கள் தொகையில் 50% மக்கள் தொகை.
ஆக 50% மக்கள் தொகை கொண்ட நாம் ஏன் ஆளக்கூடாது? திமுக தான் ஆள வேண்டுமா? திருவாரூரிலிருந்து கள்ளத்தனமாக ட்ரெயின் ஏறி சென்னைக்கு சென்ற கருணாநிதி ஆளலாம், கருணாநிதிக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் ஆளலாம், மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஆளலாம். இந்த நாட்டிற்கு சட்டத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசான புரட்சிமணி ஏன் ஆளக்கூடாது? அந்த திருமாவளவன் ஏன் ஆளக்கூடாது? நாம் ஆளலாம். ஆனால் அந்த சிந்தனை நாம் விதைக்க வேண்டும். அந்த சிந்தனை விதைக்கணும். 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் மக்களிடம் பணி செய்யணும். இந்த எலெக்ஷனுக்கு திமுக ஓட்டு போடுங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு அதிமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு எலெக்ஷனுக்கு அவனுக்கு ஓட்டு போடணும் இவனுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னோம்னா எந்த காலகட்டத்திலும் நாம் ஆளவே முடியாது, நாம் வாழவே முடியாது. ஏன்னா பிழைக்கலாம், பிச்சை எடுக்கலாம் அரசியல் கட்சிகளிடம். ஆக அரசியல் சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் எதற்காக உருவாக்கி கொடுத்தார் என்று சொன்னால், இந்த நாட்டில் மான உணர்ச்சி மிகுந்த மனிதர்களாக நாம் வாழ வேண்டும், அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்களாக வாழ வேண்டும், இந்த நாட்டின் ஆளும் வர்க்கமாக நாம் மாற வேண்டும், சாதி இழிவுகளை ஒழித்து கட்டி ஜனநாயக எண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அரசியல் சட்டத்தை நமக்காக அவர் ஒப்புக் கொடுத்தார். அவருடைய அமெரிக்காவில் இருக்கிறார், படிக்கிறார். அவருடைய பிள்ளை இறந்து விடுகிறது. அவருக்கு 3-4 குழந்தைகள், 2-3 குழந்தைகள் அடுத்தடுத்து இறந்து போனது. இந்த மக்களுக்கு விடுதலையை தேடித்தர வேண்டும் என்று அவர் அமெரிக்கா சென்றார். அவருடைய மனைவி எல்லா துன்ப துயரங்களையும் அவர் அனுபவித்துக் கொண்டார். அவருடைய மனைவி அங்கே இருக்கக்கூடிய சாணங்களை எல்லாம் பொறுக்கி ராட்டி தட்டி விற்றார். அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளில் எல்லாம் விற்று அங்கே நகரங்களுக்கு கொண்டு சென்று விற்று அதில் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருந்தார். யாருக்காக படித்துக் கொண்டிருந்தார் தெரியுமா? நமக்காகத்தான் படித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை போன்ற நன்றி மறந்த கூட்டமாக அவர் இருக்கவில்லை. அவர் இந்த சமுதாயத்திற்காக படித்தார். அவருடைய குழந்தை ஒன்று இறந்து போகிறது. அந்த குழந்தை 1.5 ஆண்டு காலம் கழித்து புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியா வருகிறார். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து எங்கே என் மகன் என்று ஓடி தேடுகிறார். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உன் பிள்ளை இறந்து விட்டார் என்று சொல்கிறார். கதறி அழுது அவர் துடிக்கிறார். தன்னுடைய மகன் இறந்து போய் 1.5 ஆண்டு காலம் கழித்து அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவநிலை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஏன் வந்தது? இந்த சமுதாயத்தை நேசித்தார். இந்த சமுதாயம் யாரிடமும் அடிமையாக நிற்கக்கூடாது என்று எண்ணினார். இந்த நாட்டின் ஆளும் வர்க்கமாக நாம் மாற வேண்டும் என்று அவர் எண்ணினார். அதுதான் காரணம். அண்ணல் அம்பேத்கரை நெஞ்சில் ஏந்துகிற நாம் ஆளும் வர்க்கமாக மாற வேண்டும். அண்ணா திமுக கூலி இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய கூலி கும்பலாக மாறக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி சேரியில் இருந்து மொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டும். யார் ஒருவன் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு கேட்டு சேரிக்கு வருகிறானோ, யார் ஒருவன் தேசிய கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு கேட்டு சேரிக்கு வருகிறானோ அவனை விளக்கமார்களை கொண்டு விரட்டி எடுங்கள். அதுதான் அதற்கு தீர்வு. ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் நம்முடைய தலைவன். அவரை தவிர நாம் வேறு யாரையும் ஏற்கக்கூடாது. இந்த நாட்டை ஆள்வதற்கு நாம் உறுதியேற்போம். அன்பானவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களை ஒருபோதும் நீங்கள் பலவீனமானவர்களை எண்ணாதீர்கள். நம்மிடம் வாக்கு என்கிற வலிய ஆயுதம் இருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்பாக சேரிக்கு யாருமே வரமாட்டார்கள். சேரிக்கு யாருமே வரமாட்டார்கள். எத்தனை குடிசை எரிந்தாலும், எத்தனை பேர் மடிந்தாலும் ஒரு ஊர் தெருக்காரன் ஒரு சாதியில் வரமாட்டான். சாதியில் படையாட்சியாக இருப்பவன், சாதியில் கல்லனாக இருப்பவன், சாதியில் பார்ப்பனனாக இருப்பவன், சாதியில் உயர்ந்தவனாக தன்னை கருதி கொள்பவன் எவனும் சேரிக்கு வந்ததே கிடையாது. ஆனால் இன்று சேரிக்கு வந்து வாக்கு கேட்கிறான் என்று சொன்னால், உங்கள் காலில் விடுகிறான் என்று சொன்னால், உங்களை கையெடுத்து கும்பிடுகிறான் என்று சொன்னால், நம் கைகளில் உள்ள வாக்கு என்கிற வலிய ஆயுதம் தான் அதற்கு காரணம். உங்கள் கைகளில் மட்டும் வாக்கு என்ற ஓட்டு என்கிற ஆயுதம் இல்லை என்று சொன்னால் ஒரு நாயும் இந்த சேரியை சீண்டி பார்க்காது. ஆக அந்த வாக்கு என்கிற ஆயுதம் தான் நாம் அதிகாரத்தை பெறுவதற்கான திறவுகோல். எல்லோரும் வாக்களித்தோம்னா நம்ம ஜெயிக்கலாம், அதிகாரம் மட்டும் வரும். எல்லோரும் எல்லாருக்கும் பிரிச்சு ஓட்டு போட்டோம்னா மத்தவங்க ஜெயிச்சுட்டு போவான். அப்ப இங்க அதிகாரம் எப்படி வருகிறது? நாமெல்லாம் வாக்களிப்பதன் மூலம் தான் வருகிறது. அந்த வாக்கு நம்மிடம் அதிகமாக இருக்கிறது. சேரி மக்கள் 25% இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 கோடி பேர் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் 15 கோடி பேர் இருக்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் 6 கோடி பேர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 கோடி பேருக்கு மேலாக இருக்கிறோம். இந்தியாவின் வாக்கு சதவீதம் 60%. ஆனால் 40% மேல் வாக்கு நம்மிடம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஓரிடத்தில் சேர்த்தால்தான் நிச்சயமாக அவர்கள்தான் இந்த நாட்டின் ஆட்சியாளராக மாற முடியும். அப்படி என்று சொன்னால் எதிர்காலத்தில் புரட்சிமணியும் இங்கே இருக்கக்கூடிய புகழேந்தியும் சண்முகமும் நிவாசும் இன்று அரங்கில் நின்று கொண்டு உங்களிடம் கோரிக்கை வைக்கலாம். ஆனால்
20 ஆண்டுகள் கழித்து 25 ஆண்டுகள் கழித்து எங்களுடைய குரல் இந்த அரங்கில் ஒலிக்காது, சட்டமன்ற பாராளுமன்றங்களில் எங்களுடைய குரல் ஒலிக்கும். அதற்கு அரசியல் சட்டத்தை ஆயுதமாக ஏந்த வேண்டும். இங்கே யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் அரவணைத்துக் கொள்ளணும். நம்மிடம் வந்து பரப்புரை செய்வார்கள், இஸ்லாமியர்கள் வந்தேரிகள் வெளிநாடுகள் வந்தார்கள் சொல்லுவாங்க. ஏற்கக்கூடாது. இஸ்லாமில் தொப்புள் கொடி உறவுகள். இதோ அப்துல் ரஹ்மான் ஏற்கனவே மதியாக இருந்தார், இப்பொழுது அப்துல் ரஹ்மான் தொப்புள் கொடி உறவு. சல்லி நசீர் 2 தலைமுறைக்கு முன்பாக மாறி இருப்பார். அண்ணன் ஜான் முகமது இருக்கிறார், 2 தலைமுறைக்கு முன்பாக மாறி இருப்பார். இவர்கள் எல்லாம் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் எதிராக நாம் ஒருபோதும் சிந்திக்க கூடாது. இந்த நாட்டின் பட்டியல் சமுதாய மக்கள் பறையர்களாக பல்லர்களாக சக்கிரியர்களாக இருப்பவர்கள் நாம் இந்துக்கள் இல்லை என்பதை முதலில் உணர வேண்டும். நாம் மாலை போடுவதும் பூஜை செய்வதும் தீ மிதிப்பதும் இந்த ஆண்டுதான் கடைசி ஆண்டாக இருக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கரின் முன்பாக நீங்கள் சபதம் ஏற்றுக் கொள்ளுங்கள், சத்தியம் செய்து கொள்ளுங்கள். நம்மால் ஆள முடியுமா? நம்மால் ஆள முடியுமா? முடியும். நாம் தான் இந்த மண்ணுக்குரியவர்கள், இந்த நாட்டிற்குரியவர்கள். இந்த நாட்டில் வந்தேரிகள் எல்லாம் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். ஆனால் நாம் ஆள முடியவில்லை என்று சொன்னால் நாம் சிந்திக்கவில்லை, நம்முடைய வலிமை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஆக உங்களை நீங்களே நம்பிக்கொள்ளுங்கள், யாரையும் நம்பாதீர்கள். நம்மை நாமே நம்பிக்கொள்ள வேண்டும். சகோதர சமூகங்களை, இஸ்லாமியர்களை, கிறிஸ்துவர்களை அரவணைத்துக் கொள்வோம். அரசியல் சட்டத்தை கையில் ஆயுதமாக ஏந்துவோம். அம்பேத்கரி ஆட்சி இந்த மண்ணில் நிறுவுவோம் என்று சொன்னவனாய் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வீட்டிற்கு சென்றதும் அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படத்தை வாங்கி மாட்ட வேண்டும். அரசியல் சட்டத்தை உங்கள் பிள்ளைகளுடைய கைகளில் கொடுங்கள். நீங்கள் மாலை போடுவதும் பூஜை செய்வதும் தீ மிதிப்பதும் இதுவே கடைசியாக இருக்கட்டும் என்று உங்கள் நலனில் அக்கறை கொண்டவனாக ஒரு சிறந்த அம்பேத்கரியவாதியாக நாமெல்லாம் அம்பேத்கரியவாதிகள் என்று மாறுதட்டி சொல்லிக் கொள்வதன் மூலம்தான் இந்த பெரும்பான்மை இந்து கூட்டத்தை சிறுபான்மை மதமாக்கி நாமெல்லாம் ஆட்சியாளராக மாற வேண்டும். அதுதான் நீல புலிகள் இயக்கத்துடைய கொள்கை. அதுதான் இங்க இருக்கக்கூடிய அறிவுசார் கூட்டமைப்புடைய கொள்கை. அதுதான் தோழர் அப்துல் ரஹ்மானின் கொள்கை, அண்ணன் தட்சிணாமூர்த்தியின் கொள்கை, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கொள்கை. நாம் ஆள வேண்டும். அதற்காக அரசியல் சட்டத்தை ஆயுதமாக ஏந்துவோம் என்று சொன்னவனாய் வருகை இருந்த உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி விடைபெறுகிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.